ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் வீடியோ போட்டு. ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கே நமக்கு டைம் இல்ல. அதனால ஃபுல் வீடியோ கண்டினியூவா மேக் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவா ஃபுல் வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, ஒரு 40 ஆண்டு காலமா இல்லாத அளவுக்கு வந்து வெயில் கடுமையான வெயில் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. மழை எப்படி நமக்கு வந்து அடிச்சு நவுத்துச்சோ, அதே மாதிரி வெயில் வந்து கடுமையா வந்து நமக்கு அடிச்சிட்டு இருக்கு. நிறைய ஊர்ல 100 டிகிரிக்கு மேல வந்து பயங்கரமா வந்து வெயில் கொளுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்க வீட்ல பயங்கர வெக்கையா இருக்கு, பயங்கர புழுக்கமா இருக்கு, வீட்டுக்குள்ளே வெளியில இருக்கவே முடியல, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன பண்ணால் வீட்டுக்குள்ளே ஹீட்டு குறையும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த ஹீட்டு எதனால் வீட்டுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டோட ரூஃப் ஸ்லாப் தான் அதுக்கு மெயின் காரணம். ரூஃப் ஸ்லாப் இருக்குது, எல்லா காங்கிரீட்டு இல்லை அஸ்பெட்டாஸ் ஷீட்டு இல்லை காங்கிரீட் ஷீட்டு எது போட்டிருந்தாலும் அந்த ஷீட்டோட டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து வெயில் போய் படுது. அதாவது காலையில் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னா, அந்த டைம்லேருந்து அந்த ஸ்லாப் சர்ஃபேஸ் வந்து டாப் சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் கீழே வந்து ஃபுல்லாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஸ்லாப் ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்கும். இப்போ நைட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஹீட் வந்து கீழே அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கீழே அப்படியே சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்லாப் பயங்கரமாக ஹீட்டில் இருக்குது. டாப்பில் வந்து வெயில் குறைஞ்ச உடனே டாப்பில் வந்து ஹீட் குறைய ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் ஹீட் வந்து கீழே வந்து அப்படியே இருக்கும், ஹீட் வந்து குறையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே அந்தளவுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்காது அப்படின்றதுனால கீழே வந்து ஹீட் வந்து பயங்கரமாக வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நைட்டில் வந்து ஃபேன் போட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து அப்படியே உங்களுக்கு ஃபேஸ்லேயே அடிக்கும். ஸோ அதனால் பயங்கர வெக்கையாக வந்து மாறிடும். இதுதான் உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு பயங்கரமான ஹீட்டை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம். செகண்ட் என்ன காரணம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து வெளியில் இருக்க அளவுக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பாக இருக்காது. அப்படியே கொஞ்சம் இருக்க ஏரும் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ ஏர் உள்ளே வந்துட்டு வெளியே போகிற மாதிரி விண்டோஸ் எப்பவுமே வந்து ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சர்க்குலேஷன் ஹீட்டோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 காரணம் தான் வீட்டுக்குள்ளே ஹீட் வரதுக்கான மெயின் காரணங்கள். மற்றதெல்லாம் சின்ன சின்ன காரணம் நிறைய இருக்குது. பட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயில் காலத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சீலிங் ஃபேனை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, சீலிங்கில் நான் சொன்ன மாதிரி அந்த சீலிங்கோட காற்று வந்து டைரெக்டாக வந்து கீழே வந்து உங்கள் ஃபேஸ்லேயே அடிக்கும். அந்த ஹீட் வந்து உடனே குறையாது. நீங்கள் ஃபேன் போட்டோடனே ஒரு 10 நிமிஷம் கீழே இறங்கிவிடும் அப்படிலாம் கிடையாது. நைட்டில் நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சீலிங் ஃபேனை யூஸ் பண்ணுறதை விட டேபிள் ஃபேனோ அப்படி இல்லைனா வந்து ஏர் கூலரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஏர் கூலரும் ஃபேனும் வந்து விண்டோ கிட்ட இருந்தால் இன்னும் உங்களுக்கு வந்து கூலிங்கான ஏர் வந்து உள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லாம் விட்டுட்டு வெயில் காலத்தில் அந்த ரூஃப் ஸ்லாபை எப்படி நம்ம ஹீட் ஆகாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரே வழி, அந்த வெயில் வந்து கீழே அந்த ரூஃப் சர்ஃபேஸ் மேலே படக்கூடாது. அப்படி பட்டாலும் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்காக இப்போ புதுசாக கட்டுற எல்லா வீட்லேயும் வந்து கூலிங் டைல் போடுறாங்க. அதை வந்து ஹீட்டை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே விட்டுரும், கீழே உள்ள கடத்தாது. இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். பழைய வீட்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கூலிங் டைல் புது வீட்டில் கூட பழைய வீட்டில் கூட நீங்கள் செலவு பண்ணி ஒட்டலாம். அது ஒரு 1.5 லட்சம் பக்கமாக செலவாகும். பட் ஆனால் லைஃப் டைமுக்கு அது வந்து வரும். பட் இப்போதைக்கு சிம்பிளாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த 3-4 மாதத்தை கடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேலே ஒரு ஏதாவது ஒரு கோட்டிங் வந்து நீங்கள் வந்து லோ காஸ்ட்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சுண்ணாம்பு, இந்த சூர்யா ஜெம், ஸ்னோ ஜெம்னு சொல்லிட்டு நிறைய பவுடர்ஸ்லாம் நிறைய இப்போ விற்கிது. சுண்ணாம்புலாம் வாங்கினீங்கன்னா ஒரு 10 கிலோ வந்து ₹200 ₹250 தான் வரும். ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து அது ஒரு ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணி, ஃபெவிகால் ஏன் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் மேலே நடக்கும்போது வந்து காலில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணி அதை அடிச்சிங்க அப்படின்னா ₹1500 ₹2000 ₹1500க்குள்ளே முடிச்சிடலாம் மேக்ஸிமம். ஸோ இந்த பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு இந்த தொல்லை கொஞ்சம் குறையும். இந்த ஃபேன் போட்டால் அதுலேருந்து வர ஹீட்டான காற்று குறைக்கிறது கொஞ்சம் குறையும். இது வந்து ஒரு மெத்தடு. இது வந்து டெம்பரரியாக சொல்யூஷன். இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் காஸ்ட்லியாக என்ன பண்ணலாம், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கான மெட்டீரியலும் இப்போ நிறைய வந்து எல்லா பெயிண்ட் ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் வந்து ஏசியனில் வாங்கலாம், நிப்பானில் வாங்கலாம், டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வாங்கலாம், பில்டிங் டாக்டரில் இருக்குது. நிறைய இந்த மாதிரி கோட்டிங்ஸ் எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது. அதை வாங்கி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் வரலையும் வாரண்டி கொடுக்குறாங்க. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கான காஸ்ட் வந்து ஒரு 60,000 to 70,000 பக்கமாக வர மாதிரி இருக்கும். அது கம்மியாக கூட பண்ணலாங்க. நீங்கள் ஏரியா பொறுத்து மாறும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, க்ரீன் ஷீட் வாங்கி போடலாம். க்ரீன் ஷீட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சைடில் வந்து டஸ்ட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கும், ஒர்க் பண்ணால் அதோட மெட்டீரியல்லாம் கீழே டம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம சைடில் கட்டுவோம் இல்லையா, சேஃப்டி நெட்டு கட்டுவோம் இல்லையா, அந்த இதை வாங்கி நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு கார்டன் ரூஃப் மாதிரி போடலாம். சைடில் 4 பக்கம் வந்து கொம்பு நிப்பாட்டிட்டு மேலே அந்த இது கட்டிவிட்டிங்க அப்படின்னா அது வந்து டைரெக்டாக சன்லைட் படாமல் பாதுகாக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ரோல் வாங்கினீங்கனாலே போதும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சரியாக போயிடும். ஒரு ரோல் வந்து ₹2500 ₹3000 அந்த ரேஞ்சில் வரும். 10 அடி அகலத்தில் வரும். நீங்கள் வந்து சிங்கிள் டபுள் எப்படினாலும் அதை போட்டு
கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டெம்பரரியாக உங்களுக்கு வந்து டைரக்ட் சன்லைட் படாமல் இருக்கும். கீழே ஒரு நிழலாகவும் இருக்கும். நீங்கள் ஏதாவது செடி கூட வைக்கலாம். அதுக்கு பதிலாக நான் தார்பாய் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தார்பாய் வந்து கட்டலாம். பட் ஆனால் அது வந்து பயங்கர ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அது பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படினால ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உள்ளே விடும். அது மாதிரி காற்றுல அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஈஸியாக கிழிஞ்சிரும். ஸோ அதனால் இது வந்து கிரீன் ஷீட்ன்றது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அது வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஈஸியாக காற்றடிச்சாலும் வந்து பறக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்காததால் நீங்கள் வந்து கிரீன் ஷீட் போகிறது கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் தார்பாயை கம்பேர் பண்ண விட. அடுத்து சிட்டியில் இல்லாமல் கொஞ்சம் வில்லேஜில் இருந்தீங்க அப்படின்னா தென்னை மட்டை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். தென்னை ஓலை ஈஸியாக கிடைக்கும். அதை நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில் பரப்பி விட்டுட்டு அது மேலே வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், 3 டைம் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த தென்னை மட்டை வந்து ஈரமாகவே இருக்கும். ஈஸியாக காயாது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. கொஞ்சம் அது வந்து சேஃப்டியாக இருக்கும். சிட்டிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோணிப்பை வாங்கி போடலாம். சாக்கு பை இருக்கு இல்லையா, சாக்கு பை கோணிப்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வாங்கி நீங்கள் ஃபுல்லாக அங்கங்கே அப்படியே வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அது ஒரு 2 ஹவர்ஸ் வந்து 1 ஹவர் 2 ஹவர் வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே தேக்கி வச்சுக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஹீட்டு வந்து டைரெக்டாக வந்து ரூஃபில் படாது. கொஞ்சம் அது வந்து பாதுகாக்கும். பட் இந்த 2 மெத்தட் சொன்னோம் இல்லையா, அந்த தென்னை ஓலையும் கோணிப்பையும் அது வந்து நீங்கள் வந்து உங்கள் ரூஃப் ஸ்லாப் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூஃபை டேமேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ரூஃப் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட ஃபைனலாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் நிறைய கேப் விட்டுட்டு அதில் நிறைய மரங்கள் வளங்க. வெயில் காலத்துலேயே வந்து இலை உதிராத நிழல் தரக்கூடிய வேப்ப மரம், புங்க மரம், மாமரம், அப்புறம் இந்த மாதிரி சப்போட்டா மரம், சக்கரைப்பழம், கசகசா மரம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மரம்லாம் வந்து வெயில் காலத்துலேயே வந்து நிழல் தரக்கூடிய மரங்கள், வீட்டுக்கும் தேவையான மரங்கள் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வளர்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் நீங்களும் இந்த ஹீட்லேருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். செட்பேக் விட்டு கட்டுறதுல இது ரொம்ப அட்வான்டேஜ். நிறைய பேர் பண்ணுறதில்ல. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயில் காலத்துலேயே வந்து நிம்மதியாக நைட்டில் தூங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலுமே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.